ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஜோ சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கீரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மணத்தக்காளி கீரை இந்த மாதிரி நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு அப்புறம் அதை வந்து கட் பண்ணிக்கோங்க. கீரைகளை எப்போவுமே கழுவிட்டு தான் கட் பண்ணணும், கட் பண்ணிவிட்டு கழுவக்கூடாது. ஒரு கடாயில் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம்பருப்பு, அப்புறம் இந்த மாதிரி பெரிய சைஸில் ஒரு 3 பூண்டு, அது வெங்காயம், பச்சை மிளகா எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. பூண்டை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், நல்ல நீள நீளமாக. இந்த கீரைக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மணத்தக்காளி கீரை வந்து லைட்டாக ஒரு கசப்பு டேஸ்ட் இருக்கும். ஆனால் இந்த மெத்தடில் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் கசப்பெல்லாம் எடுத்துகிட்டு குழந்தைங்கள்லாம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கீரைகளை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பெரிய கடாயாக இருந்தால் மொத்தமாக சேர்த்துக்கலாம். பார்க்குறதுக்கு நிறைய தெரியும், வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாயிடும். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி சுருள வதக்கிக்கோங்க. தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை, அதுவே கீரையிலேருந்தே தண்ணி விடும். பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு அப்படின்னு. நம்ம நிறைய போட்டோம், ஆனால் எவ்வளோ கம்மியாக வந்துருச்சுன்னு பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கீரைக்கு வந்து ரொம்ப கம்மியாக உப்பு சேர்க்கணும், வதங்கும் போது ரொம்ப உப்பு அதிகமாகிடும். இப்போ நான் ஓரளவு வதங்கிடுச்சு, அந்த தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. இப்போ இதுக்கு டேஸ்ட் கொடுக்குறதுக்காக நான் வந்து வேர்க்கடலை வறுத்து வச்சுருக்கேன், அது தோல் நீக்கி வச்சுருக்கேன். அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து நல்லா கொரப்பாக பவுட்ரு பண்ணிக்கோங்க. வேர்க்கடலை சேர்க்கனால இந்த மணத்தக்காளி கீரையோட லைட்டாக அந்த கசப்பு டேஸ்ட் போயிடும். நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். கீரை சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ அந்த கீரையோடு சேர்த்து வேர்க்கடலையை நல்லா தூவி நல்லா கிளறிக்கோங்க. இப்போ ஒரு டேஸ்டியான நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான கீரை வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கலராக நல்லா க்ரீனிஷாக இருக்குது அப்படின்னு. நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.